அடிக்கிற வெயில்ல பாடி ஹீட் அதிகமாகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இல்ல. ரொம்பவே டேஞ்சரஸான. ஸோ இந்த அதிகளவான வெப்பம்னால நம்ம பாடி ஈஸியா தண்ணிய இழந்துரும். டீஹைட்ரேட் ஆகும். டயர்ட்னஸ் ரொம்ப டயர்டா இருப்போம். அதோட தலைவலி அதிகளவா வரும். ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய 4 டிப்ஸ் சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. முதலாவது டிப் என்னன்னா, நல்லா தண்ணி குடிக்கணும். எங்களுக்கு தண்ணி குடிக்க தெரியாதான்னு நீங்க யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு தாகம் எடுத்த பிறகு தான் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க. ஆனா இந்த மாரி வெப்ப டைம்ல 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்க 1 கப் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். ஏன்னா நம்ம பாடி 2 விதமா டீஹைட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தாகமே எடுக்கும். ஸோ 2 விதம் தான் டீஹைட்ரேட்டட். பட் 2% 2 விதமா பாடி டீஹைட்ரேட் ஆனாலே நம்ம உடம்போட பெர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யற வீதம் 50 வீதமா குறைஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க மட்டும் தண்ணி குடிச்சா பத்தாது. வெளியே இருக்க விலங்குகள், பறவைகளுக்கு 1 கப் தண்ணி வைங்க. ஏன்னா அதுங்களும் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வியர்க்கிற நேரம் தண்ணி மட்டும் வெளியே போகாம எலக்ட்ரோலைட்ஸும் வெளியே போயிடும். ஸோ சோடியம் லொஸ் ஆகிறது ஹை லெவல்ல இருக்கும். ஸோ இதுகள்லாம் வெளியே போறனால தான் நமக்கு தலைவலி அதிகளவா ஏற்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா, கோகோனட் வாட்டரை குடிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா லைமோட ஒரு பிஞ்ச் சோல்ட்டை போட்டு குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை தடுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, கூலிங்கான ஃபுட்ஸை சாப்பிட்றது. உதாரணத்துக்கு இந்த வாட்டர்மெலான், குக்கும்பர், தயிர் போன்ற கூலான ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பாடி கூல் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எண்ணெயில் அதிகளவாக பொரிச்செடுத்த சாப்பாடை சாப்பிட்றத தவிர்க்கணும். ஆயில் ஃபுட்ஸை தவிர்க்கணும். அதே நேரம் அதிக உரப்பான சாப்பாடுகளையும் தவிர்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஹீட் ஆகிற வீதம் குறையும். உங்கள் பாடி வந்து அதிகளவாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா தலை சுத்துற மாதிரி இல்லைன்னா ஒமிட் மர மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் கூல். ஸோ உங்கள் டெய்லி லைஃபுக்கு தேவையான இந்த மாதிரி எளிமையான நியூட்ரிஷன் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விடுங்க.